எல்லா விதமான காரணிகளும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்பதற்கு சாதகமாக இருக்குது. அதனால அவர் சாதனைகளை மையமாக வச்சு மக்களிடத்தில் கொண்டு போவோம். அந்த சாதனைகள்ங்கிறது சாதாரணமாக ஒரு அரசு செய்யக்கூடிய சாதனைகள் இல்லை. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, ஒரு பக்கம் ஆளுநர், ஒரு பக்கம் நிதி மறுப்பு போன்ற பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி தமிழ்நாடு அரசு செய்த சாதனை அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு எளிதாக எல்லாரும் சிரிச்சிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தமிழ்நாடு அரசு எப்படி அந்த தடைகளை அகற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துவது, தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்துவது, மாநில உரிமைகளை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்டாண்டு. மாநில சுயாட்சி கனவை நனவாக்குவதற்கு கூட ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதுலேயும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது திராவிட மாடலுடைய பார்ட் 1 ஃபஸ்ட் பார்ட்டு. அடுத்தது வெர்ஷன் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்கிறாரு.